என்னப்பா என்ன பண்றீங்க? எப்ப பார்த்தாலும் ஃபோனு தானா? என்ன முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன சரி, சரி அத விடுங்க. அது நீங்க அப்படிதான். சரி அத விடுங்க. நாளைக்கு சண்டே ஆமா, தெரியும்ல. நாளைக்கு ஆமா. சீக்கிரமா சர்ச்சுக்கு போனா தான் ஆண்டவர் பிரசன்ஸ உணர முடியும்ப்பா. குடும்பமா போனா தான் ஆசீர்வாதமாவும் சரி இருக்கும். போலாம். நாளைக்கு நாளைக்கு உள்ள கதைய நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு காலைல தானே சர்வீஸு. ஆமா. வழக்கம் போல போற மாரி போவோம். இப்ப அத தான் வேண்டான்னு சொல்லி தான் நான் சீக்கிரமா போவோம்ன்னு சொல்றேன். சரி பார்ப்போம். நாளைக்கு காலையில பார்ப்போம்மா. நீ அது இப்பவே பேசிட்டு இருக்கீங்க. நாளைக்குள்ளத நாளைக்கு பார்ப்போம். ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு வந்து ரொம்ப டயர்டா வேற இருக்கு. எனக்கு வேற நான் படுக்கணும் போல இருக்கு. நான் படுக்க போறேன். என்ன சரிப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடு. சரிப்பா. சரி நான் போய் தம்பிய பார்த்துக்கிறேன். சரி. சரி. இவன் வேற எப்ப பார்த்தாலும் சர்ச்சுக்கு சீக்கிரம் போவோன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. மனுஷனுக்கு இருக்கிற 1000 டென்ஷன்ல இவன் வேற வந்துட்டு சர்ச்சுக்கு போவோம், சீக்கிரம் போவோன்ட்டு இருக்கா. சரி நாளைக்கு உள்ள கதை நாளைக்கு பார்ப்போம். நமக்கு வேற தூக்கமா வருது. சரி தூங்கும். அப்பாடி! எப்படியோ சர்ச்சுக்கு சீக்கிரமா வந்தாச்சுப்பா. சர்ச்சு இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. ஏசப்பா நன்றி, நன்றி. ஆனா என் கணவர் தான் இன்னும் வரவே இல்ல. ஆனா ஆண்டவரே ஏசப்பா என் கணவர சீக்கிரமா கொண்டு வாங்க ஏசப்பா. நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன் சீக்கிரமா. சர்ச்சு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். தேங்க் யூ டாடி. தேங்க் யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெமிமாரோஸ் பிரசன்ட். விக்டர் ஆப்சண்ட். எப்பாடா எப்படியோ பிரசங்கம் முடியறதுக்குள்ள வந்தாச்சு. அப்பா இப்பந்தான் சரி ரைட்டு நீ என்ன பிரசங்கன்னு பார்ப்போம். எப்படியும் பாதி பேருக்கும் சரி மீதியை வச்சு ஒப்பைத்துவோம். சவா இது கனவா? நல்ல வேலை. ஓ சனிக்கிழமை நைட்டு தானே இது. அப்பா நான் பயந்தா போயிட்டேன். ஓ ஜெமி சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவளுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடணும். நல்ல வேலை இது கனவா போச்சு. அப்பா அப்போ நம்ம சீக்கிரமாக சர்ச்சுக்கு போகலான்னா ஏஞ்சல்ஸ் வந்து அங்கே ஆப்ஷன் போட்டுருவாங்க என்ன. அப்பா நாளைக்கு காலைல சீக்கிரமாக சர்ச்சுக்கு கிளம்பிடணும்ப்பா. ஏசப்பா காலைல சீக்கிரமாக சர்ச்சுக்கு வந்துடுறேன்ப்பா. நல்ல வேலை எனக்கு நீங்கள் கனவுல வெளிப்படுத்தி கொடுத்தீங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஏசப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா என் மணி வேற 8 ஆச்சு. என்ன சீக்கிரமாக போகும்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆளக்காங்களே. எங்கே போனா ஜெமி? எங்கே இருக்க? சீக்கிரமா சர்ச்சுக்கு லேட் ஆயிடுச்சு கிளம்புவோம் வா. என்னப்பா? வாவ்! என்ன ஆச்சரியம்! எப்படி நீங்க இப்ப சீக்கிரமா கிளம்புனீங்க? சரி விடு அதான் கிளம்பியாச்சு இல்லை வா. சரி டைம் ஆயிடுச்சு வா போவோம். மணி 8 எனக்கு ஆயிடுச்சு. முன்னாடியே கிளம்பிட்டீங்க? சரி வா போவோம் சீக்கிரமா. டைம் ஆயிடுச்சு வா. சரி. அதான் வந்தாச்சு இல்லை விடு. என்ன ஒரு ஆச்சரியம்! நேத்து நைட்டு அப்படி பேசின மனுஷன், இன்னைக்கு காலையில சீக்கிரமா வந்து உட்காந்து ஒரு நாள் நைட்ல என்ன நடந்திருக்கும்? ஏதோ நடந்திருக்கு. நமக்கு என்ன நடந்தா என்ன? அவர் சீக்கிரம் வந்துட்டாரு. நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. நன்றி ஏசப்பா, நன்றி. 9 மணி ஆராதனைக்கு 8:30 வந்தாச்சு. தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. நேற்று நைட்டு எனக்கு அந்த கனவு கொடுத்தீங்க அப்பா. அவங்க நன்றி ஆண்டவரே. ஆமாம் இப்போ நீங்கள் அவன்கிட்ட அந்த கனவு எனக்கு தராமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் லேட்டாக தான் வந்திருப்பேன். தேவதூதர்களும் சீக்கிரமாக வந்து ப்ரெசென்ட் எடுத்திருப்பாங்க. நல்ல வேலை. தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. என் தப்பை இப்போ உணர்ந்துட்டேன் ஆண்டவரே. என்னை மன்னிச்சிருங்க அப்பா. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. ஜெயமா ப்ரெசன்ட். விக்டர் ப்ரெசன்ட். கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. 2 பேர் ஒரு குடும்பத்தில் அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க சர்ச்சுக்கு போவோன்னு சொல்கிறாங்க. கணவர் என்ன சொல்கிறாரு? சர்ச்சுக்கு தானே பிறகு போவோம் அப்படிங்கிறாரு. ஆனால் அப்படி நம்ம வந்து சொல்லலாமான்னு கேட்டால் அப்படி சொல்லக்கூடாது. சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னா சீக்கிரமாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம எப்போ போனாலும் சரி சீக்கிரமாக போகணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு ட்ரெயின் பிடிக்க போகிறோம், ஒரு பஸ்ஸை பிடிக்க போகிறோம். பொதுவா உலக பிரகாரமான காரியங்கள்லாம் நம்ம உலக பிரகாரமான ஸ்கூலுக்கு காரியங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், பிள்ளைங்க கொண்டு ஸ்கூலில் விடுறோம் அப்படின்னா 8 மணி ஸ்கூல் அப்படின்னா நம்ம வந்து 10 மணிக்கு கொண்டு விடுவோமா? இல்லை முடிஞ்ச அளவுக்கு 7:50க்காச்சும் நம்ம அந்த இடத்துல இருக்கணும்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் நம்ம ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வசனம் உண்டு. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன்.
இப்போ ஆண்டவரோட ஆலயத்துக்கு நான் போறேன் அப்படின்னு நான் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தாராம். அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். அதை விட் அவன் அவனா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை அப்படி பண்ண மாட்டோம். நம்ம வந்து அது என்ன சொல்லுவோம், பிறகு பார்த்துக்கிடலாம் சர்ச்சுக்கு தானே, பிறகு பார்ப்போம் லேட்டா போனா தான், இப்பதானே காணிக்கை பாட்டு படிச்சிருப்பாங்க, இப்பதானே அறிவிப்பு கொடுத்துருப்பாங்க, இப்பதானே ஒர்ஷிப்பும் முடிஞ்சிருக்கும். நம்ம அப்படியே காரணம் சொல்லி சொல்லி சொல்லியே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அது லேட்டாவே போகும். ஆனா இனிமே நீங்க வந்து அப்படி போகாதீங்க. இப்ப இது வந்து இந்த ஞாயித்துக்கிழமைக்குன்னு மட்டும் கிடையாது. பொதுவாவே ஆண்டவருடைய சமூகத்துக்கு போணும் அப்படின்னாலே, அந்த ஒரு அந்த ஒரு சந்தோஷம் வேணும். உண்மையாவே அந்த மணி நேரம் கரெக்ட்டா நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணணும். நீங்க வந்து வீட்ல ஒரு உபவாசத்துல நீங்க தனிப்பட்ட ஒரு ஜெபமா இருக்கலாம். நீங்க டெய்லி நீங்க ஆண்டவர் சமூகத்துல உட்காரக்கூடிய ஒரு ஜெபமா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து மித்த நேரத்துக்குலாம் நம்ம அவ்வளோ செலவிடுறோம் உலக பிரகாரமான காரியங்களுக்கு. ஆனா ஆண்டவர் சமூகத்துக்கு மட்டும் ரொம்ப அசால்ட்டா. ஏன்னா நம்மளுடைய தேவன் அன்பான தேவன். ஆனா ஆண்டவர் நம்ம செய்யறதான அந்த சின்ன சின்ன காரியத்தை கூட அந்த ஏஞ்சல்ஸ் நமக்குரிய ஏஞ்சல்ஸ் வந்து ரிப்போர்ட் எழுதி ஆண்டவர்ட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. இதை நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஏஞ்சல் இருக்கு. அவங்க நம்ம என்ன பண்றோங்கிறது. ஏன்னா அதை பார்த்துதான் ஆண்டவர் என் பிள்ளை ஏன் சமூகத்துக்கு அழைச்சிருக்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கூட கொடுக்கும். ஸோ நம்ம எப்பெல்லாம் நம்ம வந்து ஆண்டவர் சமூகத்துக்கு ஆண்டவருக்காக நம்ம பிரயாசப்படுறோம், முதல் ப்ரையாரிட்டி நம்ம எப்பப்பெல்லாம் கொடுக்குறோமோ அப்பப்பெல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்தை வந்து நம்ம நம்ம வந்து ஆண்டவரே எனக்கு இது ஆசீர்வாதங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவருடைய மனசு வந்து ரொம்ப குளிர்ந்து அவரே ஆசீர்வதிச்சிருவாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஆண்டவர்ட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கான ஒரு ட்ரிக்குன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணும்போது பல வருடங்களா தடைப்பட்டதான ஆசீர்வாதத்தை நம்ம ஆசீர்வாதம் கிடைக்கும். பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம். இது ஒரு சின்ன ஒரு இதுதான். ஆனா இனி வரும் நாட்கள்ல ஒருவேளை நீங்க இந்த விஷயத்துல நீங்க குறைபாடு இருந்தீங்க, உங்க குடும்பம் வந்து இதுல வந்து கொஞ்சம் குறைபாடா இருந்துச்சு அப்படின்னா நிவர்த்தி செய்யுங்க. 2026ஆம் வருட துவக்கத்துல இருந்தே நம்ம இந்த காரியத்தை நம்ம செய்யும்போது நிச்சயமா இந்த வருடத்தை பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நீங்க தொடர்ந்து எங்க சேனல்ல இருக்க வீடியோஸ் நீங்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்க வாரத்துக்கு ஒரு வீடியோ போட நாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். ஷார்ட்ஸ் போடுறோம். இப்பதான் புதுசா ஜெமிமா விட்ட சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் இந்த சேனலை வந்து அறிமுகப்படுத்துங்க. அதன் மூலியமா அவங்களும் பலனடைவாங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.